And deep in my soul, I know you were mad, and my heart belongs to you.
நடத்தும் சட்டம் மற்றும் நீதி பெண்களுக்கான விழிப்புணர்வு முகாம் மற்றும் சட்ட புத்தக நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்குமாறு முனைவர் திரு ஆர் சந்திரன் ஐயா அவர்களை தயவோடு மேடை கலைக்கிறோம். இன்று நமது கூலிப்பட்டி மாரியம்மன் கோயிலுக்கு முன்பு மத்திய அரசாங்கம், மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் புதுடெல்லி மற்றும் சேலம் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் சர்வீஸ் சொசைட்டி என்ஜிஓ ஆகியோர் இணைந்து நடத்தும் சட்டம் மற்றும் நீதி பெண்களுக்கான விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கந்தசாமி அவர்கள் வரவேற்புரையாற்றுவார். முதலில் அனைவருக்கும் வணக்கம். இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு முகாமிற்கு வருகை தந்துள்ள உள்ளூர் தலைவர் பெரியசாமி, ராக்கிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, எஸ் மணிமேகலை சண்முகம் தலைவர் எட்டிமானிக்குப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, ராமசாமி தர்மகர்த்தா கூலிப்பட்டி தர்மகர்த்தா அவர்களே மற்றும் கடத்தூர் ஏலாட்டை கூட்டுறவு தொடக்க கடன் சங்க தலைவர் ஆர் பழனிசாமி அவர்களே மற்றும் ரவிச்சந்திரன் தலைவர் பிரசிடென்ட் கடத்தூர் ஊராட்சி மன்றம் அவர்களே, மேலும் சட்டம் பயின்று உங்களிடையே விவாதிக்க இருக்கக்கூடிய MABL அறிவுடை நம்பி வக்கீல் அவர்கள், உறுதிமொழி ஆணையாளர் அவர்களே, ஜோதி BABL வக்கீல் அறிஞர் அவர்களே, சர்மிளா MABL அவர்களே, கண்ணையன் BABL அவர்களே, அமல்ராஜ் MSc BEd சேலம் சிபிபி சர்வீஸ் அவர்களே மற்றும் இங்கு விழாவில் கலந்து கொண்டிருந்த பெரியவர்களே அனைவரையும் வருக வருக என்று இந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் சர்வீஸ் சொசைட்டியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இந்த விழாவினை ஆரம்பிக்கின்றோம். வணக்கம். பெண்களுக்காக நடக்கின்ற இந்த விழாவுக்கு ஆண்களும் கலந்து கொள்ளலாம் என்று மத்திய அரசாங்கமே உத்தரவிட்டு எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி சொசைட்டியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டம் என்பதனால் வழக்கறிஞர்களை அழைத்து கருத்துக்கள் எல்லாம் சொல்ல இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் அமைதி காத்து கேட்டுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். கூலிப்பட்டி தர்மகர்த்தா ராமசாமி அவர்கள் உங்களிடையே பேசுவார். கொண்டாடுவ நிறுவனர் சந்திரன் அவர்களே, செயலர் அவர்களே, மன்ற தலைவர் பெரியசாமி அவர்களே, எட்டிமாணிக்கம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் மணிமேகலை அவர்களே மற்றும் இந்த பெண்களுக்கான சட்ட புத்துணர்வு நீதியை எடுத்து பேச வந்திருக்கும் வழக்கறிஞர் ஜோதி அவர்களே, சர்மலா அவர்களே, கண்ணையன் அவர்களே, அமல்ராஜ் அவர்களே, குணசேகரன் அவர்களே மற்றும் இங்கு கூடியுள்ள பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் பேச அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, சட்ட நீதியை பற்றி பெண்களுக்கு உண்டான விழிப்புணர்வை வழக்கறிஞர்கள், தலைவர்கள் மற்றும் எடுத்து கூறுவார்கள். கவனமாக கேட்குமாறு கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இங்கு கூடியிருக்கிற கூலிப்பட்டி, ராக்கிப்பட்டி, அதை சுற்றி வட்டாரத்தில் இருந்து வந்திருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே, உங்கள் முன்னிலையில் நின்று நான் பேசுவதிலே மிகவும் நான் பிரியப்படுகிறேன். இங்கே மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற முன்னிலையில் இருக்கிறார்கள். சட்டத்தை பெண்களுக்காக வாதிடுகின்ற உரிமையிலே சர்மிளா அவர்கள் வழக்கறிஞராக இங்கே வந்திருக்கிறார்கள். ஜோதி அவர்கள் வழக்கறிஞராக இங்கே வந்திருக்கிறார்கள். பெண்களுக்காக நாட்டிலே படித்தவர்கள், படிக்காதவர்கள், பெண்கள் உரிமையை நாம் எல்லோரும்
கூட்டங்களை பார்க்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்டுகிறது நாம் அனைவருடைய நன்மைக்காக கூட்டப்பட்டிருக்கிறது என்பதை அந்த கருத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை தைரியமா நீங்க வெளியே கொண்டுட்டு வரணும். தலைவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நான் பேச வந்திருக்கிறது என்னன்னா, சட்டத்தில் பெண்களுக்கு என்ன உரிமை என்ற தலைப்புல தான் நான் சொல்றேன். உரிமை அப்படின்னா என்ன, பெண்களுக்கும் சட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு. இன்னும் நிறைய பெண்கள் நான் கோர்ட் வாசப்படி மிதிக்க மாட்டேன், ஸ்டேஷன் வாசப்படி நாங்க மிதிச்சதே இல்ல, எங்க பரம்பரையிலே இது வரைக்கும் யாரும் நாங்க ஸ்டேஷன் வாசப்படி போனதில்ல அப்படின்னு நிறைய பேர் இது வரைக்கும் கருத்து நிலவிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே என்னமோ அது ஒரு தீண்டத்தகாத இடம் மாதிரியும், வக்கீலு போலீஸ் கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப 10 அடி பின்னாடி தள்ளி நிக்கிறவங்க பார்த்தாவே நீங்க பின்னோக்கி போற மாதிரி இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்துல ஒவ்வொரு பெண்களுக்கும் என்னென்ன சட்டத்துல பாதுகாப்பு இருக்குன்றது மட்டும் நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப உங்க யாரோ ஒரு பெண்ணு அவங்களுடைய அப்பாவுடைய சொத்துல என்ன நினைப்பாங்கன்னா, பொண்ணுக்கு நான் மூக்குத்தி போட்டேன், தோடு போட்டேன், கொலுசு போட்டேன், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், வெற்றி தலைவரா என்னோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணுக்கும் சொத்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க பையனுக்கு முழுக்க முழுக்க சொத்துக்கள் ஃபுல்லா அவருடைய ஷேர் ஃபுல்லா அவங்க பையனுக்கு தான் போயிருக்கும். அந்த பொண்ணுக்கு என்ன சொத்து இருக்கு, என்ன போய் சர்வே நம்பரு, எந்த ஒரு இதுவுமே தெரியாம இருந்திருக்கும். ஆனா இன்றைய காலகட்டத்துல எல்லா பெண்களுக்கும் ஈக்குவல் ஷேர், அது எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு இப்ப தெரிஞ்சுப்பீங்க. ஆனா சில பேர் ஏன் போய் நான் அண்ணனை போய் எதிர்த்துட்டு நான் கேச போடணும், அப்பாவை போய் எடுத்துட்டு நான் என்னன்னு போய் கேட்கணும், கூட பிறந்தவன் போய் நான் நோட்டீஸ் விட முடியுமா அப்படின்னு நிறைய பேர் தயக்கத்துல இருந்துட்டு இருக்கீங்க. இந்த தயக்கம் குறையறதுக்கு தான் என்ன பண்ணுதுன்னா, நீங்க அதாவது பாகப்பிரிவினை அப்படின்றது வந்து நான் உறவுகள் பிரிக்கிறதுக்காக அந்த கேஸ் கிடையாது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ரைட்ஸ் இருக்கு, உங்களுக்கும் அப்பா சொத்துல பிறந்த வீட்டுல சொத்துல பங்கு இருக்கு அப்படின்ற ஒரு சட்ட ஆலோசனையை மட்டும்தான் நான் சொல்ல வரேன். அதுக்காக நீங்க ஒவ்வொரு அண்ணன் தம்பிங்க மேலேயும் நான் கேஸ போட்டுதான் சொத்தை வாங்கிக்கணும், எனக்கு வந்து சொந்தம் தேவையில்லை,
எனக்கு சொத்து தான் வேணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களோட உரிமைகளை நீங்க கேட்டு பெறலாம். நான் சொல்றது நீங்க புரிஞ்சிருப்பீங்க. உரிமைகளை கேட்டு பெறலாம். அதுக்காக சட்டம் உங்களுக்கு பல வகையிலயும் உங்களுக்கு நன்மை செஞ்சிட்டு இருக்கு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் பெண்களுக்கு ஜீவனாம்சம். ஒருத்தர் கணவன் கல்யாணம் பண்றான், கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்றான், என்னோட மனைவிக்கு அதோட அக்னி சாட்சி இதெல்லாம் இருக்கு இல்லீங்களா, இது என்னன்னா என்னோட மனைவிக்கு நான் கடைசி வரைக்கும் சாப்பாடு போடுவேன். குடிமணி குடிப்படுறது கணவனுக்கு ஒரு கடமை. சட்டம் என்ன சொல்லுது, பிச்சை எடுத்தாவும் உன் மனைவிக்கு சோறு போடான்னு சொல்லுது. ஆனா இப்ப குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு இப்போ மொத்தம் வீட்டுல போட்டு அடிச்சிட்டு இருக்கான், பொண்டாட்டி வாங்கிட்டு இருக்கான். அது ஏரி வேலைக்கு குளத்து வேலைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. அவன் எங்கேயா போதையில படுத்துட்டு இருப்பான். இந்த மாதிரி உள்ள பெண்கள் கண்டிப்பா நீங்க நீதிமன்றத்தை நாடலாம். எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் இலவச சட்ட மையம் ஒன்று இருக்கு. வக்கீல்கிட்ட போனா காசை பிடிக்குவாங்க, வக்கீல்கிட்ட போற அளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு நினைக்கிற பெண்கள் அழகா நீங்க என்ன பண்ணலாம்னா, நீதிமன்றத்துல இலவச சட்ட ஆலோசனை மையம் ஒரு இடத்துல நீங்க எந்த விதமான புகாரும் கொடுக்கலாம். அந்த புகாரின் பேர்ல உங்களுக்கு மாத ஜீவனாம்சமா கண்டிப்பா உங்க கணவரிடம் இருந்து அவன் எப்படியாவது பெறதுக்காக மந்த்லி உங்களுக்கு என்ன வேணுமோ அதற்கான தொகையை நீங்க நீதிமன்றம்